என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி இஸ் இன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மக்களுக்கு ரொம்ப அந்நியமாகிவிட்டது. முடிவெடுக்கிறது அப்படின்னு வரும்போது மாநில தலைமை, அகில இந்திய தலைமைன்னு இருக்கிறது ஒரு பார்ட்டி கேடரா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குதா? ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கோரிக்கை வந்தது. கோரிக்கை நியாயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அதை வெளிப்படுத்தப்பட்ட விதம் எனக்கு உடன்பாடு கிடையாது. யார் அவர் சொல்றதை கேட்பாங்க? நீங்க டாக்டர் அன்புமணி அவர் தனியா அவர் சொல்றதை கேட்டுருவாரா? டிடிவி தினகரன் அவர் சொல்றதை தனியா கேட்டுருவாரா? பாண்டிச்சேரியில பார்க்கும்போது அப்படி ஒரு தோற்றம் எழ மாட்டேங்குது. பாண்டிச்சேரி அது நடந்திருக்க கூடாது. நாம் எல்லோரும் ஒரே அணியாக ஒன்றாக பேசணும், செயல்பட்டு தான் இதை தீர்க்க முடியும்னு சொல்றாரு. நல்லதானே சார்? ஆனா தேர்தலை அணுகிய முறை, தொகுதி செலக்ஷன், வேட்பாளர் செலக்ஷன், அதை பத்தி இப்போ நான் பேச தயாரா இல்லை. திமுக பாஜகவை காட்டி ஏமாத்துதுன்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு. நான் விஜய் அவர்கள் சொல்றதை பற்றி நான் கமெண்டே அடிக்க விரும்பல. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தது. சமீப காலத்தில், தேர்தல் காலத்தில் அது மீது ஒரு சந்தேகம் வருதே சார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இந்தியா கூட்டணி இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய உடசலோ கிராக்கோ அதெல்லாம் இல்லை. சில தேர்தல் சமயங்களில் கூட்டணி கட்சிகளுக்குள்ள இதை போன்ற சின்ன சின்ன ஒரு தவிப்புகள் அல்லது ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் அதிகமான எதிர்பார்ப்புகள், இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் வரும்போது இதை போன்ற செய்திகள் வருவது இயற்கை. ஆனால் ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சு when all the coins are spread on the board, the game will start. இந்த இதில் சமீபத்தில் இந்த தேர்தலை ஒட்டி தான் காங்கிரஸ் மீது நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. கூட்டணி கட்சியிலிருந்துமே சிலர் முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த இடத்த அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு சில நெருக்கடிகள். அது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி இஸ் இன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். நீண்ட நாட்களாக இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிந்து 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 இப்போ ஒரு 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 மிக மோசமான நிலைக்கு அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி விட்டதாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கு. ஸோ இதை எப்படி மீட்டெடுப்பது? காங்கிரஸ் கட்சியினுடைய இழந்த செல்வாக்கை, அதனுடைய இழந்த வாக்கு வங்கிகளை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைமையில் செயல்படுகின்ற போது ஸ்தாபன காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், 47 விழுக்காடு அவங்ககிட்ட வாக்கு, 47% வாக்கு இருக்கு. இந்த 47 விழுக்காடு வாக்கு வங்கியை பெருந்தலைவர் காமராஜர் ரொம்ப கவனமாக உருவாக்கி வச்சிருந்தார். ஆனால் தொடர்ந்து 67க்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு கூட்டணிகள், பல்வேறு ஆட்சி மாற்றங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றிய அரசில் இருந்த நெருக்கடிகள், அதனால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சமரசங்கள், இதன் காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மிக அதிகமான அரசியல் விலை கொடுக்க வேண்டியதாயிருக்கு. ஒரு கட்டத்தில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடங்களுக்காக வேண்டி சட்டமன்றத்தில் இடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்றமே காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமலே நடந்து முடிந்தது. இதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மக்களுக்கு ரொம்ப அந்நியமாகிவிட்டது. மக்களோட நெருக்கம், மக்களோட தொடர்பு, மக்களோட இணைப்பு, இதற்கு சட்டமன்றத்தில் உள்ள செயல்பாடுகள், கட்சியினுடைய அடிமட்டத்தில் உயிரோட்டமான செயல்பாடுகள் மிக அவசியம். அது இல்லைங்கிறதுனால அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான ப்ரொபோசல்ஸ், முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டன. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம எதிர்கட்சியாக இருக்கணும், உள்ளது ஆளுங்கட்சியாக இருக்கணும். ஆளுங்கட்சியும் இல்லாமல் எதிர்கட்சியும் இல்லாமல் நீங்கள் ஒரு 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 கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணியை வலுவாக ஆதரிக்கிறோம், அந்த கூட்டணியினுடைய பிரதான கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும், அவர்கள் கொண்டாடுற ஒவ்வொரு சட்டங்களையும், அவர் நடவடிக்கைகளையும் நம்ம முழுமையாக ஆதரிக்க வேண்டிய கடமை கூட்டணி கட்சி என்கிற முறையில் நம்ம இருக்கு. அதனால
மக்கள் சில சமயத்துல அதை பற்றி ஒரு மாறுபாடான கருத்து கொண்டிருந்தால் அதை வந்து பகிரங்கமாக சட்டமன்றத்துல பிரதிபலிக்கவோ அப்படி முடியல. கூட்டணி கட்சியா கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால அதுல வந்து சில கட்சிகள் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவைகள் அவர்கள் வந்து அதுல ஒரு நிலப்பாட்டு எடுத்து அதுல வந்து அவங்க விமர்சனம் செய்யறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியால வந்து அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்த போது கூட அது வந்து அனுமதிக்கப்படலை. நான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் கூட அதை போல நெருக்கடிகள் வந்தது உண்டு. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது நாங்கள் சில விஷயங்களை வந்து வலுவாக எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்த போது எங்களுக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதை போன்ற முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்தல் தான் எங்களுக்கு வழங்கப்பட்டது. எதிர்கட்சியாக நம்ம ஒரு முழுமையாக செயல்பட்டோன்னு இது கொடுங்க, அப்போ நம்ம வந்து மக்கள் கோரிக்கைக்காக போராடலாம், தர்ணா பண்ணலாம், பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம், பல்வேறு விதமான ஜனநாயக அரசியல் நடக்கலாம். இது ரெண்டும் இல்லாம இருக்கும்போது ஒரு கட்சி எப்படி வந்து சர்வைவ் ஆக முடியும்? ஸோ அப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த கூட்டணி வந்து இன்றியமையாத கூட்டணி, தவிர்க்க முடியாத கூட்டணி. இந்த கூட்டணியை விட்டு நம்ம வந்து கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படி இல்லை. ஆகவே அப்போ அவர்கள்ட்ட வந்து ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு ஒரு கோரிக்கை வந்தது. கோரிக்கை நியாயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அதை வெளிப்படுத்தப்பட்ட விதம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை வந்து நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வந்து அந்த கோரிக்கையை வெளிப்படுத்தப்பட்ட விதத்துல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை வந்து எந்த தளத்துல எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கணுமோ அப்படி பட்டிருக்கலாம். பட் அதான் ஒரு கட்டத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சரி பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுலாம் இப்போ வேண்டாம், அதிகமான இடங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதில் ஓரளவுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு 3 இடங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் இந்த முறை அதுதான் சாத்தியமாகிட்டது. இனிமேல் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கும். சார், நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டீங்க அகில இந்திய தலைமை சில விஷயங்களை அறிவுறுத்துறாங்க அப்படின்னு. முடிவெடுக்கிறது அப்படின்னு வரும்போது மாநில தலைமை அகில இந்திய தலைமைன்னு இருக்கிறது வந்து ஒரு பார்ட்டி கேடராக உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதா? இல்லை, அது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து என்றைக்குமே வந்து அகில இந்திய தலைமை தான் வந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது. இப்போது நாங்கள் முதல்ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியை உருவாக்கும் போதே எங்களுக்கு இந்த நெருக்கடியில் தான் நாங்கள் அந்த கட்சியை தலைவர் மூப்பனார் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ கூட வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்கின்ற பார்வையை நிறுத்திட்டு தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கோஷத்தெல்லாம் சிதம்பரம்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்களால் வந்து அந்த லைனில் தொடர்ந்து பயணிக்க முடியல. ஆனால் இனிமேல் வந்து மாநில பார்வை இல்லாமல் ஒரு தேசிய கட்சியை வந்து தமிழ்நாட்டில் நடத்தவே முடியாது. தேசிய கட்சி என்பது மாநில பார்வை கொண்ட தேசிய கட்சியாக இருக்கணும். இது பாஜகவுக்கும் அப்ளை ஆகும் இன்னைக்கு. அதனால மாநில பார்வை இல்லாத, மாநில நலனை முன்னிறுத்தாத எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தனித்தன்மையா பாக்குறீங்களா? இல்ல ஏன்னா எல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு பாக்குறேன். இப்போ தேசியம்னாலே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வட இந்திய மாநிலங்களுக்கு அந்த வேறுபாடே இல்லை. அவங்களுக்கு வந்து மாநில பார்வையும் தேசிய பார்வையும் ஒண்ணுதான். ஆனா நம்மை போல இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தான் அதை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே நம்மை போன்ற மாநிலங்கள் வந்து நம்முடைய இப்போ அதுவும் வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய சிச்சுவேஷன் வந்து நம்ம இதுவரை சுதந்திர இந்தியாவில் இதுவரை நம்மை போன்ற மாநிலங்கள் சந்தித்தராத ஒரு நெருக்கடிக்கு நம்ம தள்ளப்பட போறோம். பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை வந்து 833 இடங்களாக போறது. இனி ஜஸ்ட் இமேஜின், 833 பேரை கூப்பிட்டு உட்கார வைத்து ஒரு நாடாளுமன்றத்தை எப்படி நடத்த முடியும்? ஒரு வகுப்பறையில 40 மாணவர்கள் சொன்ன பேச்சு கேட்கிற குழந்தைகளை வைத்துக்கொண்டே ஒரு ஆசிரியரால் நடத்த முடியல. 833 பேர் எல்லோரும் வந்து அரசியல்வாதிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், பல்வேறு மாநில பின்புலங்களிலிருந்து வருகின்றவர்கள், பல்வேறு மொழிகள் ஆளுமை உள்ளவர்கள். இவர்களை வந்து ஒரு சபாநாயகர் வந்து வைத்து பாராளுமன்றத்தை வந்து ஒரு விவாத மண்டபமாக நடத்தணுங்கிறதே கற்பனைக்கும் கூட எட்டாத விஷயம் அது. ஆனா அதை செய்ய போறாங்க. ஏன் செய்ய போறாங்கன்னா, நம்முடைய பிரசன்ஸ், பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல டோட்டலா நீர்த்து போக செய்யறதுக்கு தான் அது ஒரே வழி. ஏன்னா அவங்க வந்து எல்லாம் ஒரே குரல்ல வந்து 180 சீட்டு வந்து இங்கே வந்துடும்.
150 சீட்டு வந்துடும். யூபியில 150 உத்தரப்பிரதேசத்துல சீட்டு வந்துரும். வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ இந்தியாவினுடைய வருவாயை கொண்டு போய் 3 மாநிலங்களில் கொட்டி ம். இந்தியா முழுவதும் வசூலிக்கின்ற வருவாய், வரி வசூல் எல்லாத்தையும் 3-4 மாநிலங்களிலே கொட்டி அந்த மாநிலங்களிலே வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு கேட்பாரும் கிடையாது, அங்கே வந்து தட்டி கேட்கிறதுக்கு ஆளும் இருக்காது. ஸோ அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு மாநிலத்தை இன்னொரு தேசிய கட்சியால் அங்கே என்ன பண்ண முடியும்? இதை வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் இதை எதிர்க்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து இதை எதிர்த்துட்டு எப்படி ஓட்டு வாங்க முடியும்? அப்போ மாநில நிலைமைகளை கவனத்துல வச்சுக்கிறது ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம். அதற்காகத்தான் வந்து இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தலில் இந்த 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 பேராபத்துக்களில் வந்து நம்மளை குரல் கொடுப்பதற்காக ஒரு முதலமைச்சர் வேணும். எடப்பாடியால நிச்சயம் முடியாது. ஏன் சார் முடியாதுங்கிறீங்க? அவர் தான் சொல்றாரு, நாங்க வந்து இதற்கு முன்பு கூட ஒன்றிய அரசு கேட்டு எல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம், வரும்போதும் நாங்க வாங்குவோம். என்ன வாங்கினாரு? எதை வாங்கினாரு சொல்லுங்க? 11 மெடிக்கல் காலேஜுக்கு வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க 25 ஏக்கர் ஒரு 150 கோடி ரூபாய் என்னமோன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து கொடுத்து ரெடியாக இருக்க ஆட்களுக்கு அந்த காலேஜ்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் பல மாநிலங்கள்லேருந்து முன்மொழிவு வரவே இல்லை. இங்கே வந்து சில எனக்கு தெரிந்த தகவல் வந்து பல கான்ட்ராக்டர்ஸ், கட்டடம் கட்டுற கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீங்கள் போய் கேளுங்க கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகுதான் அங்கே போய் போட்டோடனே அவங்க உடனே தூக்கி அவங்க வந்து அந்த கல்லூரியை கொடுத்தது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் அவைலபிளாக இருந்தது. அந்த கான்செப்டே கலைஞர் சொன்ன கான்செப்ட் தான். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிறது கலைஞர் சொன்ன கான்செப்ட் தான். அது நம்ம பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுவை தவிர நம்ம கேட்ட எதையுமே கொடுக்கலையே. இப்போ நீங்கள் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் நம்ம எவ்வளவுலாம் பண்ணியிருக்கிறோம். நமக்கு வந்து தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வாங்கினோம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டாந்தோம், பெரிய வந்து இந்த பெரிய தொழிற்சாலைகள் வந்து செயின்ட் கோபைன் ஃபேக்டரி, ஹுண்டாய் ஃபேக்டரி, போர்ட் தொழிற்சாலை, அது சிலது வந்தது, சிலது வந்து ஃபாக்ஸ்கான், இதெல்லாம் வந்துச்சு. 4 வழிச்சாலைகள், இந்த கத்திப்பாரா பாலம், இதை மாதிரி வந்து பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சோம். ஆனால் அதை போன்ற ஒரு லிவரேஜ் வந்து அவருக்கு இருந்தது. ரெண்டாவது, அவர் அந்த தன்னிடமிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து அவர் வைத்து ஏதாவது வந்து மிக முக்கியமான காலகட்டத்தில் ஓட்டு போட்டாதான் வந்து சர்வே ஆகுங்கிற நிலைமையில கூட அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த லெவரேஜை வந்து பயன்படுத்திக்கலையே. நீங்கள் சிஏஏ சட்டத்திற்கு எதிரான வாக்கு வந்தபோதும் சரி, விவசாயிகளுக்கு எதிரான வாக்கெடுப்பு சட்டம் வந்த போதும் சரி, எடப்பாடி பழனிசாமியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிக்கலைன்னா அது நிறைவேறி இருக்காது. இன்னைக்கு இதே வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாராளுமன்றத்திற்கு போய் எனக்கு ஓட்டு போட்டிருந்தாருன்னா அந்த சட்டம் நிறைவேற்றி இருக்காது. ஆகவே அன்றைக்கு வந்து செய்யாதவர்கள் இன்னைக்கு வந்து முழுமையா அமித்ஷா மோடியினுடைய டோட்டல் கண்ட்ரோல் இருக்கிறவங்க என்ன பண்ணிட முடியும்? அவங்க என்ன செய்திட முடியும் சொல்லுங்க? அதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கம்ப்ளீட்டா வந்து காட் ஃபர்பிட் அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடப்பதுக்கு வாய்ப்பும் இல்லை, நடக்காது, நடக்கக்கூடாது. ஆனால் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படி ஒரு கட்டத்தில் வந்து அவர் முதலமைச்சராக வந்தாருன்னா பேக் சீட் டிரைவிங் தான் நடக்கும். ஒரு பெரிய குரூப் உள்ள உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து யார் அவர் சொல்கிறத கேட்பாங்க? நீங்கள் வந்து டாக்டர் அன்புமணி வந்து அவர் தனியாக அவர் சொல்கிறத கேட்டுருவாரா? டிடிவி தினகரன் வந்து அவர் சொல்கிறத தனியாக கேட்டுருவாரா? அவங்கள இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காந்து அறிவிப்பெல்லாம் கொடுக்க ஒரே மேடையில் உட்காரலாம். நாளைக்கு போஸ்ட் எலெக்ஷன் சினேரியோ அமித்ஷா சொல்றபடி ஓட்டு போடுவாங்களா அல்லது எடப்பாடி சொல்றபடி ஓட்டு போடுவாங்களா? ஒரு விஷயம் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு முக்கியமான ஒரு இது அப்பாயின்மெண்ட்ஸே வந்து டெல்லியில தான் நடக்கும். சீஃப் செக்ரட்டரி யாரு, ஹோம் செக்ரட்டரி யாரு, டிஜிபி யாரு, இதெல்லாம் வந்து கிளியரன்ஸ்லாம் வந்து அமித்ஷாட்ட இருந்து தான் வரணும். ஆகவே அமித்ஷாவினுடைய தயவுல தான் அந்த அரசாங்கம் நடக்கும். இன்னொன்று, இந்த கூட்டணி நீங்கள் சொல்கிற இந்த பாஜக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி இன்னும் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு காங்கிரஸுடைய பங்கு இன்னும் கூடுதலானது. பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது அப்படி ஒரு தோற்றம் எழ மாட்டேங்குது. பாண்டிச்சேரி அது நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்தது வந்து ஒரு உள்ளபடியே வந்து நான் வருத்தப்படுகிறேன். அது காங்கிரஸுடைய தவறுன்னு எடுத்துக்கிறேன். அது எல்லார்ட்டையும் அந்த காங்கிரஸ் கட்சி அதை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது வந்து அரசியல் வந்து பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு சின்ன அசைவு கூட தமிழ்நாட்டில் அதனுடைய எதிரொலிகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே பாண்டிச்சேரியில் வந்து அதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பொறுப்பாளராக கிரிஷோடங்கர் வந்ததுக்கு அப்புறம் அவர் மீது சில விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள இலகுவா பேச்சுவார்த்தையில முன்னெடுத்திருக்கலாம் இன்னும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கோ அதுதான் பாண்டிச்சேரியில் நடக்கும்னு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்லையும் சொன்னார். பாண்டிச்சேரியில் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் சரியா நடந்திருக்கலாம், இல்லை பொறுப்பாளர் வந்து கவனக்குறைவா இருந்திருக்காரு. நான் வந்து இந்த எடுத்துக்கிறீங்களா? தேர்தலை வந்து அணுகிய முறை, தொகுதி செலெக்ஷன், வேட்பாளர் செலெக்ஷன், அதை பற்றி இப்போ நான் பேச தயாரா இல்லை. ஓகே, அது வந்து தேர்தல் முடிவுகள் தான் அதை நியாயப்படுத்தும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் நான் வந்து அதை பற்றி கருத்து சொல்ல முடியும். இப்போ கருத்து சொல்வது அது வந்து சரியா இருக்காது. ஆகவே நான் இப்போ கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஈவன் வந்து ஜோதிமணி அவர்களுடைய ஜோதிமணி அவர்கள் சொன்னதை போல கூட நான் சொல்ல தயாரா இல்லை. அதை போல வந்து யாருமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே வருத்தங்கள், ஆதங்கங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், சீட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு பூரா ஏமாற்றங்கள் இருக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து நம்ம சிபாரிசு பண்ணியிருந்திருப்போம் பலருக்கு, அவங்களுக்கு தொகுதியே வராமல் இருக்கும்போது அந்த வருத்தங்கள் இருக்கலாம். அதை போன்ற வருத்தங்கள் வந்து எனக்கும் நியாயமாகவே உண்டு. ஆனால் அதை வந்து இப்போ வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இதுவல்ல. ஏன்னா அது வந்து ஒட்டுமொத்த நலனை பாதிக்கும், கூட்டணியினுடைய எல்லா சைடையும் பாதிக்கும். அதனால வந்து செல்வி ஜோதிமணி அவர்கள் பேசியதை வந்து எனக்கு வந்து சரி என்று சொல்ல முடியவில்லை. பாஜகவை வீழ்த்துவதற்கான திட்டம் காங்கிரஸ் கையில் இப்போ என்ன இருக்கு? ஏன்னா வந்து டூ க்ளோஸ் எலெக்ஷன் வந்துட்டோம், சில பெர்செப்ஷன் மாறுற மாதிரியும் பார்க்குறோம். பாஜகவை வீழ்த்துவதற்கான திட்டம் அப்படிங்கிறது காங்கிரஸில் என்ன இருக்கு? வலுவான வந்து பாஜக செய்த தவறுகளை வந்து அதாவது இந்த விவாதங்களை வந்து வேறு திசையில் கொண்டு போவதற்கான ஒரு பெரிய முயற்சியை பாஜக வந்து தொடர்ந்து நிறைவேற்றுது. கோர் இஷ்யூஸ், வாட் ஆர் த கோர் இஷ்யூஸ், அதில் படி வாதம் போகாமல் தினசரி ஊடகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தினசரி மாலையில் டாக் ஷோ நடக்குது. பார்த்தீங்கன்னா, இது சீட்டு எடப்பாடி வந்து நன்றாக செயல்பட்டாரா, ஸ்டாலின் நன்றாக செயல்பட்டாரா, திருமாவளவனுக்கு எத்தனை சீட்டு, இதுதான் வாதங்கள் வந்து ஒரு 15-20 நாளாக இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா தொலைக்காட்சியிலையும். இதற்கு 4 பேர் வந்து உட்கார்ந்து தினசரி ஒரு கருத்தை முதல் நாள் சொன்னதை மாற்றி மறுநாள் சொன்னதை தவறை அதுக்கு அடுத்த நாள் நியாயப்படுத்தி அதற்கு அடுத்த நாள் பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் வாட் ஆர் த கோர் இஷ்யூஸ்? இப்போ இன்னைக்கு வந்து மக்கள் படுகிற அவதி, இன்னைக்கு எரிவாயு பிரச்சனை, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பல்வேறு இந்த எரிவாயு பிரச்சனையினால வந்து நின்று போயிருக்கிற பல்வேறு தொழில்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சிறு உணவகங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த உணவகங்களுக்கு பின்னால் வந்து எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வந்து அதனுடைய நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றன. பல தொழிற்சாலைகள் வந்து நிப்பாட்டிட்டாங்க, சாயப்பட்டறை நடத்துகிறவர்கள். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில், காலனி, தோல் தொழிற்சாலைகள், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த எரிபொருளை நம்பி தான் இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு தகுந்த முன் தயாரிப்பு இல்லையா என்ன? இதற்கு யார் பொறுப்பெடுப்பது? இப்போ இன்றைக்கு வந்து பிரதமர் வந்து பேசுகிறார், எல்லோரும் வந்து நாடு முழுவதும் முதலமைச்சர்கள்ட்ட பேசும்போது நாம் எல்லோரும் ஒரே அணியாக ஒன்றாக பேசணும், செயல்பட்டு தான் இதை தீர்க்க முடியும்னு சொல்றாரு. நல்லதானே சார்? ஆனால் இந்த பிரதமர் 5 நாளைக்கு முன்னால் பெங்காலில் போய் என்ன சொன்னார், மேற்கு வங்கத்தில் போய் என்ன சொன்னார்? மேற்கு வங்க மாநிலத்தை வந்து இந்துக்களை சிறுபான்மையராக ஆக்குவதற்கு ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. பிரதமர் பேசலாமா இதை? பிரதமர் எந்த தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறார்? இன்றைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்துக்களுடைய சதவீதம் வந்து அதே 82% தான் இருந்துகிட்டு இருக்குது. உங்கள் அஸ்ஸாமில் வந்து உங்களுடைய முதலமைச்சர் வந்து ஒரு துப்பாக்கியை நோக்கி வச்சு ஒரு இஸ்லாமியர்களை குறி வச்சு சுடுற மாதிரி அந்த வீடியோ, அந்த போஸ்டிங்கை யார் போடுறா? உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டே போடுது. அப்புறம் தேசம் முழுவதும் ஒன்றுபட்டு இருக்கணுங்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து அதனால நம்முடைய பிரதமர் வந்து இன்றைக்கு வந்து சும்மா வந்து இன்னைக்கு தினசரி டிவியை பார்த்தீங்கன்னா 14 ரூபா டீசலுக்கு, டீசலுக்கு 14 ரூபா குறைச்சாச்சு, பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைச்சாச்சு, அதை ஏதோ சொல்லி தினசரி. அது வந்து இது எக்ஸைஸ் டியூட்டி மேல, எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கல, எக்ஸைஸ் டியூட்டி மேலே விதிக்கப்பட்ட சர்சார்ஜை குறைச்சிருக்கிறார். 2014 மன்மோகன் சிங் அரசாங்கம் விதித்த வரி என்ன?
இன்னைக்கு மோடி பெட்ரோல் பொருட்கள் மீது விரிக்கிற வரி என்ன? மன்மோகன் சிங் விரிச்ச எக்ஸைஸ் வரிகளை விட ஏறக்குறைய 150 மடங்கு அதிகம் இந்த வரி. 150 மடங்கு அதிக வரி. அப்போ கோர் இஷ்யூஸ் வந்து பேசுறதே இல்லைங்கிறீங்க. கோர் இஷ்யூவை பேசல. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு தேசம் முழுவதும் இருக்கிற பதட்டம், தேசம் முழுவதும் இருக்கிற வன்முறை. சரி, இந்த போதைப் பொருள்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதா? போதைப் பொருள் எங்கேருந்து வருது? போதைப் பொருள் வருகிற துறைமுகமே வந்து குஜராத் துறைமுகத்தில் தானே வருகிறது. அந்த குஜராத் துறைமுகத்தை வந்து யார் கண்ட்ரோலில் வச்சுருக்கா? ஏன்னா இந்த பொருள், இங்கே இருக்கிற போதைப் பொருள் எதுவுமே வந்து இந்தியாவில் தயாரிப்பதல்ல. இது கம்ப்ளீட்டாக வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் வருகிறது. வெளிநாட்டிலிருந்து உள்ளே வருவதை வந்து யார் தடுப்பது? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? இந்த மாதிரி இஷ்யூவை நம்ம வந்து வலுவாக பேசி, மோடியினுடைய ஃபெயிலியர், ரெண்டாவது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார்ல. இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு வர வேண்டிய நிதி வந்து எவ்வளவு நிதி வரணும்? கல்விக்கான நிதி, இன்னும் இந்த குடிநீர் இணைப்புக்குள்ள, அது ஜல் என்னமோ சொல்றாங்களே, அந்த ஸ்கீமுக்குள்ள கூட பணம் கூட 3000 கோடி கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை வந்து நீங்க இந்த அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்வீங்க? சார், புதுசா நாங்க வந்தோம்னா இதெல்லாம் நாங்க வாங்கிடுவோம், திமுக வந்து பாஜகவை காட்டி ஏமாத்துதுன்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரே சார். சார், நான் விஜய் அவர்கள் சொல்றதை பற்றி நான் கமெண்டே அடிக்க விரும்பல. எதனா சார்? ஏன்னா அவருக்கு வந்து என்ன இஷ்யூவை பற்றி என்ன புரிதல் இருக்கு அவருக்கு? அவர் வந்து இன்னைக்கு வந்து இப்போ அவருக்கு வந்து இப்போ இந்த பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை கூட்டுறாங்களா, அதை பற்றி அவர் என்ன சொல்றாரு? அது வந்து எந்த வகையில் வந்து தமிழ்நாட்டு நலனை பாதிக்கும்னு அவர் பேச தயாராக இருக்கார் அவரு? நான் என்ன சொல்றேன், பணம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில வரி வருவாயை வந்து நாம் பங்கிட்டுக் கொள்வது வந்து ஆட்சியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயமா என்ன? எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சட்டப்படி, நியாயப்படி, அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறதோ, இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன அதைப்படி தான் நம்ம பிரிக்கணும். அதுல ஏன் நீ பாக்கி வைக்கிறீங்க? இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும், இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு பெரிய யுத்தம் வந்துருச்சு, ஒரு பெரிய நேஷனல் டிசாஸ்டர், பேரழிவு, இயற்கை பேச்சர் இது வந்துருச்சு, அதுக்கு வந்து போடுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. அதில் வந்து மாநில அரசுகள் பங்கு கேட்க முடியாது. இப்போ மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த வரி வசூலிப்பதற்கு ஈக்குவலாக அந்த செஸ்ன்னு போட்டு வசூல் பண்ணிக்கிறார். இப்போ நீங்கள் நம்முடைய பெட்ரோல் வரியிலே வந்து ஒரு 15, 20, 25 ரூபா வந்து செஸ் தான். அதுலலாம் மாநில அரசுகளுக்கு பங்கே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக வேண்டி எங்களுக்கு வந்து நீ வந்து ஒரு விமான நிலையத்துக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற? நீ அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அனுமதி கொடுக்குற? ஏன் வந்து ஒசூரில் வந்து நமக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்தான்னா? ஸோ ஏன் வந்து கீழடி அறிக்கையை வெளியிட மாட்டேங்கிறீங்க? இதுக்கெல்லாம் வந்து விஜய் என்ன சொல்ல போகிறாரு? இதெல்லாம் இவங்க வந்தோடனே வாங்கிடுவாங்களா அவங்க? சொல்ல, இட்ஸ் ஆர் ஆல் கொஸ்டின்ஸ். நிறைவான கேள்வி சார், இந்த தேர்தல் மக்கள் என்ன மாதிரியான முடிவு கொடுக்க போறாங்க, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்முடைய புள்ளி விவரங்கள் என்பதே இல்லை. ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களை வைத்து தான் நம்ம வந்து இந்த அரசனுடைய செயல்பாட்டை வந்து நம்ம எடை போடுகிறோம். எல்லா பேராமீட்டர்ஸ்லையும், அது வந்து கல்வியாக இருந்தாலும் சரிதான், மருத்துவமாக இருந்தாலும் சரிதான், சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரிதான், அடிப்படை கட்டுமான பணிகளாக இருந்தாலும் தான், தமிழ்நாடு எய்தர் முதல் மாநிலமாக இருக்கிறது, தவறினால் 2வது மாநிலமாக இருக்கிறது, மிக இதாக இருந்தால் 3வது மாநிலம், தொழில் முதலீடாக இருந்தாலும் சரிதான். ஸோ இப்படி வந்து 5 ஆண்டுகள் வந்து தனக்கு ஒத்துழைப்பே தராத ஒரு ஒன்றிய அரசை வைத்து இந்த முதலமைச்சர் சாதித்து காட்டியிருக்கிறார். கடன் வாங்குறோம்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. கடன் வாங்குவதற்கும் ஒன்றிய அரசு விதிகளை வைத்திருக்கிறது. அந்த விதிகளை மீறி எந்த மாநில அரசும் கடன் வாங்க முடியாது. இந்த மாநில அரசினுடைய வருவாய், இந்த மாநில அரசினுடைய ரியலைசேஷன் ஆஃப் ரெவென்யூ, இதற்கு வந்து இவ்வளவு கடன் வாங்கலான்னு அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த எல்லைக்குள்ள தான் கடன் வாங்குறோம். அந்த எல்லைக்குள்ள கடன் வாங்குகிற வரைக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ரெண்டாவது, கடன் வாங்கி ஒன்றும் வேஸ்ட் பண்ணிடல, பெரிய சமூக முதலீடு பண்ணியிருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 3-4 ஆண்டுகளில் அடித்தட்டு மக்களுக்கு செய்திருக்கிற சமூக முதலீடு இருக்குல்ல, அது ஒரு சப்தமில்லாத சமூக புரட்சி.
நீங்கள் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது கொச்சைப்படுத்தப்பட்டு ஒரு கீழ்த்தரமாக விமர்சிக்கப்படுகிறதே ஒழிய அது சமூகத்திலே செய்கிற மாற்றமும் ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அது ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை முன்னேற்றம் இது நிச்சயமாக பாராட்டப்படக்கு உண்டு. ரெண்டாவது, அந்த பணம் உடனே சுழற்சிக்கு வருகிறது, மார்க்கெட்டுக்கு வருது. அதனால வியாபாரம் பெறுகிறது, தொழில் வளர்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் லட்சம் கோடியை ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒரு கார்ப்பரேட்டுக்கு கொடுப்பதுனால அது என்றைக்குமே ஒரு சுழற்சிக்கு வரல. அது முழுவதும் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆகவே நல்ல நிர்வாகத்தை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். திட்டங்கள் போகாத வீடுகளே இல்லை, பயன்பெறாத தமிழர்களே இல்லை. அதனால் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும். தேர்தல் முடிஞ்ச பிறகு நாம் சொல்வது உண்மை என்று வழங்கும். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும்.